வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்வி. உன் பேச்சை கேட்டதுக்கு என்னை எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்க பார்த்தியா அப்படிங்கிற டைலாகை ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம யார்கிட்டையாச்சும் சொல்லியிருப்போம். ஆனால் ஒட்டுமொத்த தமிழர்களாகிய நாம் இதே டைலாகை ஒன்றிய அரசை பார்த்து கேட்க வேண்டிய சூழ்நிலை இப்போ உருவாகியிருக்கு. அது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சாலும் நல்ல டைமிங்கோட ரைமிங்காக நானும் ஒரு முறை சொல்கிறேன், கேளுங்க. ஒன்றிய அரசை பார்த்து இப்படி கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டீலிமிட்டேஷன் தெரிஞ்சாகணும். டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சாகணும். இந்தியாவில் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் மக்கள் தொகையை கணக்கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது. இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் 1951 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அதன் பிறகு 1953 டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாங்க. டீலிமிட்டேஷன் அப்படின்னா தொகுதி மறுவரையறை. இந்தியாவில் எத்தனை மக்களவை தொகுதிகள் இருக்கலாம் அப்படிங்கிறத மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அதன் மூலமாக பிரிக்கிறது. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இந்த தொகுதிகளை பிரிப்பாங்க. ஸோ இந்தியாவில் நீங்கள் 1953, 1963, 1973, அப்புறம் 2001 இந்த இடங்கள்லாம் டீலிமிட்டேஷன் பண்ணியிருக்காங்க. 1953 டீலிமிட்டேஷன் பண்ணும்போது 494 மக்களவை தொகுதிகள் இந்தியாவில் இருந்துச்சு. 1963 டீலிமிட்டேஷன் பண்ணி அதே தொகுதிகளை மெயின்டைன் பண்ணாங்க. 1973 டீலிமிட்டேஷன் பண்ணப்போ 543 தொகுதிகளாக உயர்த்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணதால் ஒரு 25 வருஷத்துக்கு டீலிமிட்டேஷன் பண்ணலை. அதுக்கப்புறம் 2001 தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி இன்னொரு 25 வருஷத்துக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணி வச்சு இப்போ 25 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ 2026 அடுத்த வருஷம் டீலிமிட்டேஷன் பண்ணணும். ஓகே, டீலிமிட்டேஷன் பண்ணி மக்கள் தொகையை பேஸ் பண்ணி மக்களவை தொகுதிகளை பிரிக்க போகிறாங்க. ஓகே, இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்னென்னா, இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவோட மக்கள் தொகை மிக அதிகமாகிட்டே இருக்குது. அதை கட்டுப்படுத்தணும், இல்லாட்டி பொருளாதார ரீதியில் இந்தியா மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கக்கூடும் அப்படின்ட்டு இந்திய அரசு ஒவ்வொரு மாநிலத்திலையும் கேட்டுச்சு. அதன்படி ஒவ்வொரு மாநிலமும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த முன்னெடுப்பு நடத்தினாங்க. தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் அதை வெற்றிகரமாக செஞ்சிச்சு. மக்கள் தொகையை வெகுவாக கட்டுப்படுத்தினாங்க. ஆனால் ஊபி போன்ற வட மாநிலங்களில் இதை காற்றுல பறக்க விட்டாங்க. மக்கள் தொகையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. அது தனி டாபிக்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம போக வேண்டாம். வட மாநிலங்களில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தலை. இந்த டைமிங்கில் 2026 டீலிமிட்டேஷன் பண்ணால் நமக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஏன்னா இப்போயே கரண்ட்லேயே தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 39 மக்களவை தொகுதிகள் தான். ஆனால் ஊபியில் 80 தொகுதிகள். இப்போது நம்ம மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியிருக்கோம், ஊபி கட்டுப்படுத்தவே இல்லை. ஒருவேளை டீலிமிட்டேஷன் பண்ணால் நமக்கு மக்களவை தொகுதிகள் இன்னும் குறைய வாய்ப்பு இருக்குது. ஊபி போன்ற மாநிலங்களுக்கு இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஊபி, மகாராஷ்டிரா, பீகார், வெஸ்ட் பெங்கால் 4 ஸ்டேட்டில் மக்களவை தொகுதிகள் அதிகமாக வாய்ப்பு அதிகம். அப்படின்னா ஒரு எலெக்ஷனில் ஒரு கட்சி, அது பிஜேபியாகவும் இருக்கட்டும், காங்கிரஸாகவும் இருக்கட்டும், இல்லை ரெண்டும் இல்லாத மூணாவதாக ஒரு புதிய கட்சி கூட இந்தியாவை நாளைக்கு ஆளலாம். எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த 4 ஸ்டேட் 5 ஸ்டேட்டில் ஜெயித்தாலே போதும், ஒட்டுமொத்த இந்தியாவையும் அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட முடியும். ஏன்னா மெஜாரிட்டி வந்துடும். ஏன்னா அங்கே மக்களவை தொகுதிகள் அதிகமாக இருக்குது. இந்த 4-5 ஸ்டேட்டுக்கான திட்டங்களையும் வாக்குறுதிகளையும் கொடுத்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் மத்தியில் ஆட்சிக்கு வருவாங்க. அவங்க தென்னிந்தியாவை பற்றி கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. இங்கே இருக்க எம்பிக்களோட ரெப்ரசன்டேஷனை பற்றி அவங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி அங்கேயே இருக்குது. ஸோ சவுத் இந்தியாவை ஃபுல்லாக அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. நம்மளோட கன்சர்ன் இல்லாமல், நமக்கு பிடிக்குது பிடிக்கலை எதை பற்றியும் கவலைப்படாமல் என்ன மாதிரியான சட்டங்களையும் அவங்க கொண்டு வரலாம். ஏன்னா நம்ம வாய்ஸ் அவங்கள எங்கேயுமே பாதிக்காது. நம்ம ஓட் பேங்க் அவங்களுக்கு தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம 3ஆம் தர 4ஆம் தர குடிமக்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம பேச்சே எடுபடாது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இதை எதிர்க்க வேண்டிய, இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸை எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது.
ஏன் அப்படின்னா இந்த டீலிமிட்டேஷனை 2 வகையில் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஒன்று, இப்போ இருக்க தொகுதிகளை மாற்ற வேண்டாம், 543ஆகவே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ஐடியா. அப்படி வச்சோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு குறையும். 39 அப்படிங்கிறது 31, 30 வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்குது. நமக்கு இப்படி குறைகிறது என்னாகும், வட மாநிலங்களில் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டுக்கு அதிகமாகும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்ல, தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகான்ட்டு தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாத்துக்குமே தொகுதிகள் குறையும். அது எல்லாமே வட மாநிலங்களில் அதிகமாகும். இது ஒரு வகை. இல்லை, நான் 543 848 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு அதிகமாகும் அப்படின்னு நினப்பாங்க. என்ன அதிகமாகும்னு பார்த்தா, நமக்கு வந்து 39 அப்படிங்கிறது ஒரு 4-5 அதிகமாக வரும். ஒரு 43, 44 வரைக்கும் அதிகமாக வரும். நம்மக்கிட்ட வெறும் 4-5 மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வட மாநிலங்களில் 40-50 தொகுதிகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பார்த்தாலும் நம்மளோட ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சிரும். ஸோ இதுவும் வந்து ஒரு வகையான ஆபத்து தான். ஸோ இதை எதிர்த்து தான் நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இது வந்து ஒரு கட்சி சார்பு, அரசியல் சார்புன்னு நம்ம பார்க்காம, இது வந்து மக்கள் நலன் சார்ந்த விஷயம், நம்மளோட நலன் சார்ந்த விஷயம்னு எல்லாரும் வந்து ஒரு அணியில் நின்று இதை பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இது எல்லாமே முடிவுக்கு வரணும் அப்படின்னா டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் நடக்கக்கூடாது. ஒருவேளை நடந்தால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களுக்கு பாதிப்பு வராத அளவுக்கு நடத்தணும். அதுதான் வந்து நம்மளோட கோரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு முக்கியமான விஷயம் குறித்து அடுத்த வீடியோவில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.